కొన్ని రోజులుగా సాగుతున్న ఊహాగానాలు నిజమయ్యాయి. ఫైర్ బ్రాండ్ ఇమేజ్ ఉన్న అన్నామలై బీజేపీకి గుడ్ బై చెప్పేశారు. అంతేకాదు మరొక కీలక నిర్ణయాన్ని కూడా ప్రకటించారు. అన్నామలై మరో కొత్త పార్టీకి రాబోతున్నారు. తమిళనాడు రాజకీయాల్లో ఇంకొక కొత్త పార్టీ ఆవిర్భవించబోతోంది. కొత్త పార్టీ పెడుతున్నట్లుగా అన్నామలై ప్రకటించారు. తమిళనాడులో బీజేపీ ఒంటరిగా పోటీ చేయాలని తాను ఆశించారని, 18 నెలలుగా పార్టీతో విభేదాలున్నాయన్నారు అన్నామలై. బీజేపీకి నేను భారంగా ఉండదలుచుకోలేదు, అందుకే బీజేపీకి రాజీనామా చేశారన్నారు అన్నామలై. 2020లో అన్నామలై బీజేపీలో చేరారు. ఆ తర్వాత 2021లో బీజేపీ రాష్ట్ర అధ్యక్షుడయ్యారు. అయితే అనూహ్యంగా ఏడాది క్రితం తమిళనాడు ఎన్నికల హీట్ మొదలవుతుండగా ఆయన చీఫ్ గా తప్పించారు. మిత్రపక్షం అన్నాడీఎంకే నుంచి ఒత్తిడితో పాటు ఇందుకు రకరకాల కారణాలున్నాయి. తర్వాత క్రమంగా పార్టీలో ప్రాధాన్యం తగ్గుతూ వచ్చింది. చివరికి ఎన్నికల్లో పోటీకి టికెట్ కూడా దక్కలేదు. ఇక మొన్నటి ఫలితాల తర్వాత ఆయన బీజేపీకి గుడ్ బై చెప్పాలని డిసైడ్ అయ్యారు. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும், நிறைய கேடர்ஸை வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும். ప్రస్తుతం అన్నామలై మాట్లాడుతున్నారు. ఆ లైవ్ చూద్దాం. அதற்காக யாரையும் திட்டி தீர்க்கணும் அவசியம் இல்லை. சமூக வலைதளத்தில் நாம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்போம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, என்ன கமெண்ட் வேணாலும் யாரு வேணாலும் போடலாம், பேசலாம். மைக்கே முன்னாடி இருக்கு, நான் பேசிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. பாதிக்கப்படுறவங்க பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அது என் சைட்ல இருந்து தெரியாம ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட, என்னை ஆதரித்து செய்பவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட அதற்காக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இப்ப இருந்து நம்முடைய பாதை, முன்னாடி செல்லக்கூடிய பாதை என்பது மக்களுக்கான பாதை, ஒரு பாசிட்டிவான பாத். காமன் மேன் பாலிடிக்ஸ் நம்ம பில்ட் பண்றோம், ஃபவுண்டேஷனோடு மேல வர போறோம். தமிழ்நாட்டை எல்லா இடத்திலும் கூட கீழிருந்து மேல வரை அந்த மாற்றத்தை கொண்டு வர போறோம். அதனால தான் நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தேன். ஒரு புதிய தலைமுறையை நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க, ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க கேட்க முடியாது. தே ஆர் ஹங்கிரி ஃபார் சேஞ்ச். மாற்றம் வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே நடக்கணும். யூரோப்பியன் கண்ட்ரி போறாங்க, டூர் பார்க்கறாங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்கறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் நாளைக்கு காலையில் நடக்கலைங்க? அதே நேரத்தில் நம்முடைய பெரியவர்கள் எத்தனையோ பேர் நான் பார்க்கறேன். வயசான நம்முடைய பெரியவர்கள் நடந்து போறது கூட இன்னைக்கு ஒரு பார்க் நமக்கு கிடையாது. சாயந்தரம் ஆனந்தமா இத்தனை காலமாக உழைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு கிரீன் ஸ்பேஸ் அர்பன் ஏரியாவில் கிடையாது, ரூரல் ஏரியாவில் கிடையாது. இத்தனை 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்ந்தும் கூட கடைசி 20 ஆண்டுகள் நிம்மதியாக இருப்பதற்கான கட்டமைப்பை நம்ம உருவாக்கல. ஸோ எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். ஒரு பக்கம் ஜென்சி, ஜென் ஆல்பா யூத் இருக்காங்க, அந்த வேகத்துக்கு தீனி போகணும். இன்னொரு பக்கம் வயதான பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி காலத்தை பக்குவமாக வாழ்வதற்கான வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால் ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டே போலீங்க. அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம். அதனால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஏன்னா நான் பேச பேச அது அப்படியே மேல. సో ఒక కొత్త పార్టీతో మళ్ళీ రాబోతున్నారని అన్నామలై ప్రకటించారు. అండ్ బీజేపీకి తాను ఎందుకు రాజీనామా చేశాను, దానికి దారి తీసిన పరిస్థితులు ఏంటో కూడా ఆయన వివరించారు. ఒకసారి చూద్దాం. மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன். ஆனா ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளா நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன். இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன். அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருக்கேன். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு.